ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பெடல் மிஷினோடது பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாடி, இதுதான் ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஹெட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கீழே வர பெரிய வீல் சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த பெரிய வீலு, அடுத்தது வந்து இந்த பெடல். ஸோ பெடல், வீல், அப்புறம் ஹெட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க ஒரு பேலன்ஸ் வீல், இது சின்ன வீல் மாதிரி வருது இல்லையா, இது வந்து பேலன்ஸ் வீலு. பேலன்ஸ் வீலையும் கீழே இருக்க பெரிய வீலையும் கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட். ஸோ இந்த பெல்ட்டை வச்சுட்டு நீங்க வந்து இதை ரொட்டேட் பண்ணும் போது ஆக்சுவலா இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா பெடலிங் மூலமா. இப்போ வந்து இங்க நான் பெடலிங் பண்றேன் பாருங்க. ஸோ பெடல் பண்ணும் போது இப்போ நான் இங்க பெடல் பண்ணும் போது என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ நான் இங்க பெடல் பண்றேன். ஸோ இங்க இருக்க வீல் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த பெடலுக்கு நேரா இங்க ஒரு ஸ்டெம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்டெம் மூலமா இது கனெக்ட் பண்ணும் போது பெடல் பண்ண உங்களுக்கு வந்து இது மேல கனெக்ட் ஆகுறதுனால இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த வீலுக்கும் மேல இருக்க பேலன்ஸ் வீலுக்கும் கனெக்ட் பண்றது இந்த பெல்ட். ஸோ அப்ப இந்த வீல் பேலன்ஸ் வீல் எப்படி ரொட்டேட் ஆகணும், உங்களுக்கு இந்த பக்கமா ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இந்த பக்கமா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் போதுதான் இப்ப நான் கீழே வந்து பெடல் பண்ணும் போது ஈஸியா இருக்கு. புரியுதா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெட், இது அடுத்தது பெரிய வீலு. இதுல ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. இப்போ இந்த பெடலை வந்து நம்ம பெடல் பண்ண போறோம். ஓகேவா? இந்த பெடல் பண்ணும் போது உங்களுக்கு இந்த வீல் ரொட்டேட் ஆகும், இது வந்து உங்களுக்கு ஹெட்ல ரொட்டேட் ஆகும். சரியா? இப்ப முதல்ல நம்ம ஹெட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். பேலன்ஸ் வீல், இது பேரு பேலன்ஸ் வீல். இது எப்பவுமே டுவோர்ட்ஸ் நம்ம பக்கம் தான் இப்படி ரொட்டேட் ஆகும். புரியுதா? இப்படிதான் சுத்தணும். நான் கை வச்சிருக்க பாருங்க, இப்படிதான் சுத்தணும். இது இப்படி ஆப்போசிட்ல சுத்தக்கூடாது. ஓகே. ஸோ இப்படி சுத்தணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பாபின் வைண்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நூல் போடுவோம். இதுல 2 இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லாங்ல இருந்து வந்து த்ரெட் வந்தாதான் நம்மளுக்கு ஸ்பீடுக்கு தைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இடத்துல வந்து ஒரு 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 கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது வழியா தான் இந்த த்ரெட் வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டில் லிவர். இது எப்படி நான் தூக்குறேன் பாருங்க. ஜஸ்ட் கீழே எப்படி இருக்கும், இந்த இடத்துல நான் தூக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ நான் இங்க இதை தூக்குறேன். தூக்கும் போது கீழே இருக்கிற அந்த ஃபுட்டர் வந்து மூவ் ஆகுது. தெரியுதா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா துணியை வந்து மூவ் பண்ற ஃபுட்டர் இது. ஓகேவா? இதுல நிறைய நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். துணியை வந்து நம்ம தைக்கிறதுக்கு மூவ் பண்றது. கீழே வந்து பாத்தீங்கன்னா பல்லு மாதிரி இருக்கும். இது பேரே வந்து பாத்தீங்கன்னா நாய் பல்லுன்னுவாங்க. டாக்ஸ் ஃபுட், டாக்ஸ் டீத் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து கீழே இருக்க கிளாத்தும் இப்ப மேல் பக்கம் ஒரு துணி வருது. ஒரு துணியை மேல் பக்கம் தள்ளுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம், கீழ் பக்கமா தள்ளுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப இதை வந்து நம்ம மேல தூக்கி இறக்குனாதான் அந்த ஊசிக்கு நடுவுல நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து இன்செர்ட் பண்ண முடியும். அதுக்குதான் இந்த வந்து ஃபுட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டென்ஷனுக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டரோட கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் சொல்லுவோம். டென்ஷன்ன்றது என்னன்னா மேல இருக்க நூலை ரொம்ப ஸ்பீடா கொடுக்காம அதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்பீடுக்கு தைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான டென்ஷன் தான் இது. இதுல நூலை போட்டு எடுத்துட்டு இங்க வரும்போது உங்களுக்கு இங்க ஒரு லிவர் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியுதா? இந்த லிவர்ல கண்டிப்பா நூல் கோக்கணும். நிறைய பேர் கோக்க மறந்துடுவீங்க. ஸோ இது கோக்கும் போது கோத்தாதான் கீழே இருந்து ஊசி வந்து நூல் எடுக்கும். ஸோ இது வந்து லிவர், அப்பர் லிவர் சொல்லுவாங்க. மேல வந்து த்ரெட் லிஃப்டர் சொல்லுவாங்க. இந்த லிவர் வந்து நூல் எடுத்து கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இங்க இருந்து நேரா நமக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஊசி. இந்த பார் ஒண்ணு மாதிரி இருக்கு பாருங்க, கம்பி மாதிரி. இதுதான் உங்களுக்கு வந்து மேல கீழே போயிட்டு வருது. ஸோ இதை இப்படி மேல கீழே இப்படி போயிட்டு வர மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதை தூக்கிட்டு தான் நான் சொன்ன மாதிரி இதை வந்து மூவ் பண்ணணும். இப்ப இது ஹெட்டோட பார்ட்ஸ். இங்க முக்கியமா இப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல பேக் ஸ்டிச் கொடுக்கறது இந்த செட்டிங்ஸ்ல வந்துருக்கு. நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிங்கர் மிஷின். மோட்டாரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மோட்டார் கனெக்ட் பண்ண பெல்ட் இது. ஸோ என்னோட மோட்டார் இதுதான். நான் இப்ப எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பெடல் மாதிரி நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ வேணும்னா நம்ம பெடலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோட்டார் இது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப மோட்டார் இதுலயே வந்து நெறைய பேர் வந்து பெருசாலாம் வாங்கிப்பாங்க. அது பெருசா வாங்குனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தைக்கும் அப்டின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. சின்ன மிஷினுக்கு இந்த அளவு சின்ன மோட்டார்ஸ் வாங்குனாவே போதும். இதுவே உங்களுக்கு 900 சம்திங் வரும். அதுக்கான ஸ்பீடு அவ்வளோதான். இப்ப நீங்க இதுலாம் பெரிய பவர் மோட்டார்லாம் குடுத்துட்டீங்கன்னா, மிஷின் உள்ள வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொட்டேட் பண்றது. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு டெமோக்கு நீங்க எங்க வாங்கியிருக்கீங்களோ, அவங்களே வந்து சொல்லிக் குடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப இது வந்து பெடல் பண்றது, இது இப்படிதான்றத தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ நான் சொன்ன மாதிரி பெரிய இதுல தான் நம்ம வந்து நூல் போடுறோம். போட்டுட்டு இந்த த்ரெட்ட எடுத்துட்டு வாங்க. இங்க எடுத்துட்டு வரும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வளைவு குடுத்துருப்பாங்க. தெரியும். இதோ இந்த மாரி ஒரு வளைவு குடுத்துருப்பாங்க. ஆ இதுல வந்து இந்த நூல இதுல போடுங்க ஃபர்ஸ்ட். இங்க இருந்து இப்ப எங்க வருதுன்னா, இந்த டென்ஷன். இந்த டென்ஷன் பாருங்க. இந்த டென்ஷன் இருக்குல்ல? இந்த டென்ஷன்ல இப்ப நூல் கோக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இப்டி இங்க பாருங்க. கீழ இருந்து இப்டி குடுக்கணும். இந்த டென்ஷன சுத்தி இந்த 2 பிளேட் இருக்கு பாருங்க. இந்த டென்ஷன்ல. இந்த 2 பிளேட் இருக்கு இல்லையா? அந்த 2 பிளேட்டுக்கு நடுவுல இந்த த்ரெட் வரணும். ஸோ இப்ப கீழ குடுத்து இப்டி எடுக்கும்போது, அந்த பிளேட்டுக்கு நடுவுல அந்த த்ரெட் வருது. ஓகே. இதுக்கப்புறம் இத மேல எடுத்துட்டு வாங்க. ஸோ இது இந்த லிவர்ல இப்ப இப்டி கோத்துக்கோங்க. லிவர்ல கோத்தாச்சு. ஸோ இருக்கிற எல்லா த்ரெட்டுமே நம்ம இத டைட் பண்ண மாரி எடுத்துட்டோம். உங்களுக்கு இப்டி வரணும். இந்த கிளிப்புக்குள்ள விட்டுக்கோங்க. டூவர்ட்ஸ் பார்த்தா தெரியும். இதுல இப்டி கோத்துக்கோங்க. இந்த பக்கமா வரும். இந்த மாரி நூல் கோத்துட்டோம். இத அப்படியே எடுத்துக்கோங்க. நூல் இப்படிதான் நம்ம மேல வந்து நூல் இப்படிதான் ஓகே. ஸோ நீடில்ல இப்படி குடுத்தாச்சு. இப்ப பாபின் எப்படி நூல் குடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ பாபின் வந்து இந்த மாரி இருக்கும். நூல் நம்ம சுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? இத இப்படி சுத்திக்கோங்க. சுத்திட்டு பாபின் கேஸ் இப்படி இருக்கு இல்லையா? இங்க ஒரு ஸ்டெம் மாரி இருக்கும். இங்க வந்து ஒரு ஹோல் மாரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம்க்குள்ள இந்த இப்படி இப்படி கனெக்ட் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா தெரியுதா? போட்டுட்டு உள்ள விட்டுட்டோனே உங்களுக்கு இங்க பாபின் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கும். ஃபுல்லா இதுவுமே கவரா இருக்கும். இந்த ஒரு சைடு மட்டும் ஒரு வெட்டு மாரி, அதாவது ஒரு கட் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த கட்ட வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல இப்டி குடுத்துட்டு, இந்த பாபின் கேஸ் வழியா இந்த நூல வந்து எடுக்குறீங்க. இந்த நூல் இப்டி வருது. ஸோ, இங்க வரம்போது இந்த இடத்துல கிளிப் இருந்து இப்டி வெளிய வரணும். ஓகே. ஸோ, இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த ஹோல் வழியா இப்டி நூல் வரணும். ஸோ, இது ரொட்டேட் பண்ணும்போது இப்ப இப்டி வச்சிருக்கீங்க. இப்டி இத ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் கிளாக் வைஸ்ல சுத்துற மாரி இருக்கும். ஓகே. இப்ப இந்த சுத்தர தூக்கிடுங்க. ஷட்டில். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது ரொட்டேட் ஆவறது இப்படிதான் இருக்கும். நடுவுல ஒரு ஸ்டெம் இருக்கும். ஓகே. இதுதான் உங்களுக்கு ஸ்டெம்மு. ஓகே. இது ஷட்டில். ஸோ கீழ வந்து இப்ப நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பாபின் நம்ம போட போறோம். இந்த பாபின் எப்படி போட போறோம்னா, இந்த கிளிப்பு மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிளிப்பு மாரி ஒண்ணு இருக்குல்ல, இத வந்து இப்படி நீங்க புடிச்சீங்கன்னா இப்படி தூக்கம் வரும். கிளிப்ப இப்படி பாபினோட சேர்ந்த மாரி இப்படி புடிச்சுக்கோங்க. இப்படி. ஓகே. மேல இந்த 2 தம்ப் ஃபிங்கர் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் யூஸ் பண்ணிட்டு, இப்ப கீழ வரேன். கீழ வந்து இந்த ஸ்டெம் இருக்கு பாருங்க. இந்த ஹோல் ஏற்கனவே இதுல இருக்கு. இதுல வந்து இந்த ஸ்டெம் இருக்கு. மிஷின்ல. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த ஸ்டெம்மையும், இந்த பாபின் கேஸையும் இப்படி உள்ள விட்ட மாதிரி. அதே மாரி இந்த இடத்துல நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இந்த இந்த மூக்குன்னுவோம்ல, இந்த ஹூக்கு. அந்த இத வந்து உங்களுக்கு இந்த ஷட்டில்லயும் ஒரு பள்ளம் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த பள்ளத்துல போய் இந்த ஹூக்கும், அந்த ஷட்டிலும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கரெக்ட்டா ஆயிடும். இப்ப நம்ம உள்ள இருந்து நூல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் இத ரொட்டேட் பண்றேன். நீடில் பார்லருந்து இப்ப இத ரொட்டேட் பண்ணும்போது, உள்ள இருந்து நூல் நம்மளுக்கு வெளிய வரும். ஸோ நானு இப்படி ஒரு கையால இத புடிச்சுக்கிட்டேன். புடிச்சுட்டு, இப்ப நான் இத ரொட்டேட் பண்ணும்போது
வெளியே வரும்போது உள்ள இருந்து ஒரு நூல் வந்துருக்கும். ஸோ இதுதான் நம்ம உள்ள இருந்து எடுக்கிற த்ரெட்டு. தவிர உள்ள இருந்து த்ரெட்டும் வந்துடுச்சு. இதுதான் நம்மளுக்கு உள்ள இருந்து வர த்ரெட். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து பாபின் அண்ட் பாபின் நூல் போடணும். ஓகே, எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். வந்து த்ரெட்லாம் இல்லை, கீழே வந்து பாபின் இருக்கக்கூடாது. த்ரெட் வந்து எடுத்துருக்கோம். இதுலேருந்து இப்போ சப்போஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த த்ரெட்டை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி எடுக்கணும். இப்ப நான் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்துட்டு இதை வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்க்ரூ பாருங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து ஜஸ்ட் உங்க பக்கம் உங்களுக்கு புதுசா வந்து ஊசி பெயிண்ட் வந்துச்சு பாருங்க. இப்ப இந்த மிஷினோட ஊசி எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்ப இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் செமி சர்க்கிளா இருக்கும். இதுல வந்து சைடு வந்து பட்டையா இருக்கு. இந்த பட்டையா இருக்கா, இந்த பட்டைக்கு அப்படியே நேரா பாத்தீங்கன்னா இந்த ஊசி ஒரு நுனியில வந்து உங்களுக்கு இந்த ஒரு 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 பள்ளமா வந்திருக்கும். ஓகேவா, இது பள்ளமா. இந்த பள்ளமும் இந்த பட்டையும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த பக்கம் மிஷினுக்கு இந்த பக்கம் உள் பக்கம் இப்படி வரணும். அதாவது இந்த பட்டையா வச்சுக்கோங்க. தொட்டு பார்த்தா இது ஃபுல்லா ரவுண்டா இருக்காது. இந்த நீடில் வந்து 16 தான் வாங்கணும். கம்பெனி நீடில் நீங்க அந்த மிஷின் கடையில கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீடில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க 10 ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு தான் வந்து உங்களுக்கு வந்து பட்டையா வரும். இந்த பட்டையை எடுத்துட்டு வந்துட்டு இந்த நீடில் வந்து இப்ப இப்படி நடுவுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாதிரி இருந்தா உங்களால ஊசி போட முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், இந்த பேலன்ஸ் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த நீடில் பார மேல தூக்கும். இப்ப இந்த அளவுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் ஹையஸ்ட் எவ்வளவு பெயிண்ட் மேல வந்துருச்சு. நான் கீழே தான் வச்சிருக்கேன். நான் தூக்குறேன். ஏன்னா தூக்குனா இந்த இடத்துல கேப் வந்து இருக்கும். இப்ப இந்த நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் பக்கம் இருந்து இப்படி ரைட் பக்கம் உள் பக்கமா அந்த பட்டை வந்து போகணும். பாருங்க, இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சு இப்படி உள்ள தள்ளினீங்கன்னாவே இந்த நீடில் வந்து உள்ள போய் இடிக்கும். போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கரெக்டா போட்டுருக்கீங்களா, இந்த சைட்ல தான் உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் ஒரு கையில நீட்ல கீழே பிடிச்சிடும். டிரைவர் எடுத்து இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம், துணி போட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி ஊசி வந்து இந்த ஹோலுக்குள்ள கரெக்டா உள்ள போயிட்டு வந்தான்னு பார்த்துக்கணும். ஓகேவா, இப்ப கரெக்டா போகுது. அப்புறம் நீங்க நூல் போட்டு இப்ப நீங்க வந்து பாபின்ல வைண்ட் பண்ண போறீங்க நூல் அப்படின்னா, கீழே இருந்து பாபின் இதெல்லாம் எடுத்துட்டு புட்டரை தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்ப வந்து நீங்க நூல் வந்து எடுத்து போறீங்க. இப்ப என்னுடைய பாபின் வைண்டர் வந்து ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி ஒரு 10க்கு 8 மிஷின் வந்து இந்த பாபின் வைண்ட் வந்து ஒர்க் ஆகாது. என்னோட செகண்ட் ஹேண்ட் மிஷினுக்கு நான் ஓகே. இப்ப இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாபின் பாதி கொஞ்சம் நூல் சுத்தி இருக்கு. ஸோ இதை வந்து நான் எடுத்துட்டு இப்ப நூல் மேலே நான் நூல் சுத்த போறேன். பாத்தீங்கன்னா இப்ப இது இந்த மிஷின்ல இருந்து வர நூல். ஓகேவா, இந்த மிஷின்ல இருந்து வர நூலை குறிச்சிட்டு இப்படி ஒரு சுத்திக்கோங்க. ஓகே, சுத்திட்டு இதுக்கு நான் யூஸ் பண்ற டூல் தான் இது. ஸோ பாபின் வைண்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம கடையில கேட்டாவே தருவாங்க. இது இப்படிதான் இருக்கும். பாபின் மாதிரியே தான் இருக்கும். இது எப்படி நான் இன்சர்ட் பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த வழியே இந்த ஹோல் வழியே இது வந்து போட்டுட்டு கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் மேல இந்த பாபின் வரும். இப்படி பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இது டைட் ஆயிடும். இது வந்து மூவபிளா இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே லாக் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வீல ரொட்டேட் பண்ணிட்டு அது மேல இந்த பிளாஸ்டிக் பாபினை வைக்கணும். அப்பதான் இது வந்து சுத்த வரும். ஓகேவா, பாருங்க நான் பெடல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சைடு நீங்க இந்த த்ரெட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப நான் இதை வைக்கும் போது என்ன
ஸோ நம்ம பாபினை சுற்றி எடுக்கணும். இப்போ இதுலேருந்து எடுக்கும் போது ஜஸ்ட் இந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளியே வர மாதிரி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய பாபின் சுற்றி எடுத்துக்கணும். இந்த நூல் சுற்றியாச்சு. ஓகே.